இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான மீன் குழம்பு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு எடுத்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் சோம்பு போட்டு சோம்பு வெடிக்க விட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியே நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கொஞ்சம் குழையிற அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் மசாலாலாம் போட்டிருக்கோம்ல, அதை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா மாங்காய் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீனையும் போட்டு நல்லா கொதி விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்லே வச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கும் கொதி விடணும். இந்த மீன் பார்த்திங்கன்னா கிளி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அடுத்த நாள் கூட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்துருக்கேன்.